பேக் டு மை சேனல். திஸ் இஸ் வெங்கடேஷ். நீங்கள் இப்போ தான் என்னுடைய வீடியோவை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் தென் அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் செட் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் போடுற எல்லா வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன கவர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு லாஸ்ட் இயரில் அதாவது கேட் எக்ஸாம் கொஸ்டின்ஸில் உங்களுக்கு பெண்டிங் ஸ்ட்ரெஸ் அண்ட் தென் பெண்டிங் மூமெண்ட் ஈக்குவேஷனை வச்சு உங்களுக்கு அந்த கான்செப்ட்ஸ் கீழே உங்களுக்கு லாஸ்ட் இயர் கேட் எக்ஸாம்ஸ் கேட்ட கொஸ்டின்ஸை தான் நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ நம்ம படிக்கிற கான்செப்ட்ஸு கொஸ்டினில் எப்படி கேட்குறாங்க அப்படிங்கிறத அதையும் நம்ம பார்த்துக்கணும். ஜஸ்ட் வெறுமனே நம்ம கான்செப்ட்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு வெறும் ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, ஸோ மித்த எக்ஸாம்ஸ்லலாம் நம்ம படிக்கிற கான்செப்ட்ஸ் எப்படி அப்ளை ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ வாங்க இதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்மளால் அட்டன் பண்ண முடியுதா, நம்ம கான்செப்ட்ஸ் படித்த டீட்டெயில்ஸ் நம்ம எந்த அளவுக்கு நாலேஜ் அதுலேருந்து எடுத்திருக்கோம், அதை வச்சு இந்த கொஷின்ஸ் எல்லாம் நம்மளால் சால்வ் பண்ண முடியுதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ த மேக்ஸிமம் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்ட் இன் அ ஸ்டீல் ஒயர் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி 200 kN/mm² and then diameter 1 mm when wound on a drum of diameter 1 meter is approximately equal to அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் சொன்னது பார்த்தீங்களா? ஸோ நான் உங்களுக்கு சால்வ் பண்ண சம்ஸ் எல்லாமே ரொம்ப பெருசாக இருக்கும். பட் ஆனால் இவங்க சம்மோடைய லென்த் உங்களுக்கு 4 லைனில் முடிச்சிட்டாங்க. சரிங்களா? ரொம்ப சின்னதாக இருந்தாலும் அதுலேயே எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஸோ இப்போ பாருங்களேன், நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னு பாருங்களேன். மேக்ஸிமம் பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸு. ஸோ பார்த்தீங்களா, நமக்கு எடுத்த உடனே முதல் லைன்லேயே அவங்க க்ளூ கொடுத்துட்டாங்க. பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ தான் நமக்கு கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. ஓகேங்களா? இன்டியூஸ்டு இன் ஸ்டீல் ஒயர் ஆஃப், ஓகேங்களா? ஸோ மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி கொடுத்துருக்காங்க. மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி அப்படின்னா, ஸோ நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் கான்செப்ட்ஸ்லேயே யங்ஸ் மாடுலஸ்னாலும் ஒன்று தான், மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டினாலும் ஒன்று தான். சரிங்களா? ஸோ இ அப்படிங்கிற லெட்டரில் அவங்க கொடுத்துருக்க வேல்யூ எடுத்துக்கலாங்களா? ஸோ யங்ஸ் மாடுலஸ் அப்படின்னாலும் ஒன்று தான், 200 kN/mm² கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எப்போவுமே Nm/mm² வச்சுக்குவோம். கரெக்டுங்களா? Nm/mm² வச்சுக்குவோம். எப்படிங்க மாற்றுறது? ஸோ நியூட்டனாக மாற்றணும், அவ்வளோதானங்க. ஸோ கிலோநியூட்டன் டு நியூட்டன் என்ன பண்ணிடுவீங்க? ஒரு கிலோநியூட்டன் அப்படிங்கிறது 1000 நியூட்டன். ஸோ அது என்ன எழுதலாம்? 200 × 10⁻³ எழுதலாமா? 1000 நான் என்ன எழுதியிருக்கிறேன்? 10⁻³ நியூட்டன்னு மாற்றிக்கிட்டேன். சரிங்களா? ஸோ கிலோநியூட்டன் அப்படிங்கிற இடத்துல மட்டும் 10⁻³ நியூட்டன் எழுதிக்கிட்டேன். ஓகேங்களா? per/mm². ஓகேங்களா? அவ்வளோதாங்க, சிம்பிள் சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ பெண்டிங் ஸ்ட்ரெஸ் தான் கேட்குறாங்க. வேறு எதாவது கொடுத்துருக்காங்களா? ஸோ அண்ட் தென் டயாமீட்டர் ஆஃப் அந்த ஒயருடைய டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா 1 mm. சரிங்களா? அண்ட் ட்ரம்முடைய டயாமீட்டர் 1 மீட்டர். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கான்செப்ட் சொல்லிடுறேன். ஒரு 1 மீட்டர் டயாமீட்டர் உள்ள, அதாவது 1 மீட்டர் டயாமீட்டர் உள்ள ஒரு ட்ரம்மில் ஒரு ஒயரை சுற்றி வைக்கிறாங்க. அவ்வளோதாங்க கான்செப்ட்ஸு. ஸோ ட்ரம் இருக்குது. ஸோ இதுதான் ட்ரம்மு. அதை சுற்றியும் உங்களுக்கு அந்த ட்ரம்மை சுற்றியும் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒயரை வவுண்ட் பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் உங்களுக்கு ட்ரம்மை சுற்றியும் அந்த ஒயரை ஜஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சுற்றி வச்சுருக்காங்க. ஓகேங்களா? அந்த ட்ரம்மோட டயாமீட்டர் 1 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒயரோட டயாமீட்டர் 1 mm. அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ நமக்கு பெண்டிங் ஸ்ட்ரெஸ் கால்குலேட் பண்ண சொன்னாங்கன்னா நம்ம என்ன ஃபார்முலா எழுதுவோம்? m/i σ/y அண்ட் தென் e/r. ஓகேங்களா? ஸோ நமக்கு என்ன வேணும்? ஃபஸ்ட்டு பாருங்களேன். ஸோ இந்த இடத்துல நம்ம எதை எடுத்துக்கணும் அப்படிங்கிறத மேட்ரு. இந்த 2 டேர்ம் எடுத்துக்குவோமா, இல்லை இந்த 2 டேர்ம் எடுத்துக்குவோமா? கண்டிப்பாக இது எடுத்துக்கணும். ஏன்னா சிக்மா அப்படிங்கிறது தான் பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸு. ஸோ இது கூட பேராக நம்ம எதை எடுத்துக்குவோம்? இது எடுத்துக்க மாட்டோம். எதனால்? இங்கே மூமெண்ட்டை கொடுக்கறதுக்கு ஏதோ ஒரு லோடும் கொடுக்கல. அதனால் நம்ம இதை எடுத்துக்கக்கூடாது. e/r இதை எடுத்துக்கோங்க. ஏன்னா யங்ஸ் மாடுலஸ் கொடுத்துருக்காங்களா? ஸோ அப்போ இந்த டேர்மை தான் எடுத்துக்கணும். ஸோ இந்த 2 டேர்மை நான் பேராக எடுத்துக்கிட்டேன். σ/y e/r. ஸோ நமக்கு சிக்மா வேணும், அதாவது பெண்டிங் ஸ்ட்ரெஸ் வேணும் அப்படின்னா என்ன ஆகும்? இந்த y என்ன ஆகும்? இந்த பக்கம் போனால் மல்டிப்ளை ஆகும். அதாவது e/r × y. ஓகேங்களா? ஸோ இதில் e அப்படிங்கிறது யங்ஸ் மாடுலஸ், r அப்படிங்கிறது ரேடியஸ் ஆஃப் த ட்ரம்மோடைய ரேடியஸுங்க, ஒயரோட ரேடியஸ் கிடையாது. ஓகேங்களா? ட்ரம்மோடைய ரேடியஸ். ஓகேங்களா? y அப்படிங்கிறது சென்ட்ராய்டல் டிஸ்டன்ஸ். சரிங்களா? சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா டேரக்ட் ஆன்சர். இந்த அளவுக்கு ஈஸியாக உங்களுக்கு கேட்டிருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ் தான். அதாவது பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான். பட் ஆனால் இதெல்லாம் நம்ம கேட் எக்ஸாம்ஸில் விட்டுருவோம். சரிங்களா? ஸோ கேட் எக்ஸாமோடைய கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு டிஆர்பி லெவலில் கேட்பாங்க. ஓகேங்களா? டிஎன்பிஎஸ்சியில் உங்களுக்கு ஓரளவுக்கு ஓகே, அந்தளவுக்கு உங்களுக்கு ட்விஸ்டடாக இல்லாட்டியும் உங்களுக்கு டேரெக்டாக இருக்கும். ஸோ இருந்தாலும் நம்ம கேட் எக்ஸாமை நம்ம சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா மித்த எக்ஸாம்ஸ்லாம் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான். சரிங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஈஸியான சம்ஸை டக்குன்னு உங்களுக்கு 2 மார்க்கில் கேட்டாங்க. ஈஸியாக வாங்கிடலாம், ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இ வேணும். இ அப்படிங்கிறது யங்ஸ் மாடுலஸோட வேல்யூ, அதாவது 200 × 10⁻³ வச்சுருந்தோம். /r ரேடியஸ் வேணும். ஸோ உங்களுக்கு ட்ரம்முடைய இது பார்த்தீங்கன்னா 1 மீட்டர். 1 மீட்டர் அப்படிங்கிறது 1000 mmன்னு எழுதலாங்களா? ஸோ 1000
டிவைடட் பை 2 போடணும். எதனால்? ஏன்னா டயாமீட்டர் வந்து உங்களுக்கு 1000, அதில் பாதி தானே உங்களுக்கு ரேடியஸு. ஸோ அப்போ 1000ல் பாதி 500 mm. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? 500 இன்ட்டு ஒய் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒய் அப்படின்னா சென்ட்ராய்டல் டிஸ்டன்ஸு, ஒய் அப்படின்னா என்னது? d டிவைடட் பை 2. ஸோ இந்த இடத்துல d வந்து என்ன d எடுத்துக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஒயருடைய இது தான் எடுத்துக்கணும். 1 mm தானே ஒயர் கொடுத்துருந்தாங்க, 1 mm டிவைடட் பை 2. சிம்பிள். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 0.5 mm கிடைக்கும். சப்ஸ்டியூட் பண்ணுங்களேன். ஸோ இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சிக்மா பி வந்து 200 Nm/mm². ஆப்ஷன் பாருங்கள், 50, 100, 200, 400. ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்களா 200 Nm/mm². ரொம்ப சிம்பிள், ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே வேண்டாம். ரொம்ப இதை யோசிக்காமல் சிம்பிளாக நமக்கு தெரிஞ்ச கான்செப்டை ஜஸ்ட் அப்ளை பண்ணுறீங்க, டேரெக்டாக ஆன்சர் கிடச்சிருச்சு. ஓகேங்களா? ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு தியரி கொஸ்டின்ஸ் கூட உங்களுக்கு கேட்கலாம். நான் சொன்னேன் உங்களுக்கு கான்செப்ட்ஸும் கேட்பாங்க, அண்ட் தென் வந்து ப்ராப்ளம்ஸும் கேட்பாங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் அதிகமாக வரும். உங்களுக்கு தியரி கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு வந்து அதெல்லாம் டெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? அதுலேயும் உங்களுக்கு கான்செப்ட்ஸ் கொஞ்சம் வச்சு தான் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ பாருங்களேன், த பேசிக் அசம்ஷன் ஆஃப் த பிளேன் செக்ஷன் நார்மல் டு த நியூட்ரல் ஆக்சிஸ் பிஃபோர் பெண்டிங் ரிமைன்ஸ் பிளேன் அண்ட் த நார்மல் டு த நியூட்ரல் ஆக்சிஸ் ஆஃபர் பெண்டிங் லீட்ஸ் டூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒன்றுமே கிடையாதுங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு நான் வந்து பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸில், அதாவது தியரி ஆஃப் சிம்பிள் பெண்டிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ஸ் வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் அந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வீடியோ இருக்கும். அதை பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ தியரி ஆஃப் சிம்பிள் பெண்டிங்கில் உங்களுக்கு அசம்ஷன் கொடுத்துருந்தேன். அதாவது நம்மளுடைய பீம் இப்படி இருக்குது அப்படின்னா, ஸோ இந்த பீம் வந்து உங்களுக்கு நான் என்ன சொல்லியிருக்கிறேன், நியூட்ரல் ஆக்சிஸ்னு பிரிக்கலாம். ஓகேங்களா? அதாவது உங்களுக்கு நியூட்ரல் ஆக்சிஸ் அப்படின்னா என்ன? ஸோ இந்த ஆக்சிஸில் உங்களுக்கு வந்து எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் உங்களுக்கு ஆக்ட் ஆகாது. ஸோ இந்த ஆக்சிஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒரு பீமில் கம்ப்ரெஷன் ஜோன், டென்ஷன் ஜோன்னு சொல்லிட்டு 2 ஜோனாக நமக்கு வந்து பிரித்து கொடுக்கறதே இந்த நியூட்ரல் ஆக்சிஸ் தான். ஸோ இது வந்து உங்களுக்கு பீம் வந்து பெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி, லோடு வந்து இதில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பீம் ஏதாவது வளையுங்களா? அப்படியே கிடையாது. அதனுடைய ஒரிஜினல் பொசிஷனில் அப்படியே இருக்கும். ஸோ அதுதாங்க சொல்லியிருக்கிறாங்க பாருங்களேன். நியூட்ரல் ஆக்சிஸ் வந்து பிஃபோர் பெண்டிங் முன்னாடி ரிமைன்ஸ் பிளேனாக தான் இருக்கும். அதாவது லோடு அப்ளை பண்ணால் தானங்க பெண்ட் ஆகும். பெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நியூட்ரல் ஆக்சிஸ் என்ன ஆகும்? ஏதாவது சேஞ்ச் ஆகுமா? ஆகாது. இதே நம்ம லோடு அப்ளை ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ அதில் வந்து டிஃபார்மேஷன் வரும், அதாவது ஸ்ட்ரெயின் நடக்கும். அதாவது அதை தான் நான் என்ன இந்த மாதிரி டயக்ராமாக ரிப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ரெயின் அதாவது உங்களுக்கு மேலே நடக்கிறது கம்ப்ரசிவில் நடந்தால் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெயின், கீழே டென்ஷன் நடந்தால் டென்ஷன் ஸ்ட்ரெயின். ஸோ அதே மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸு, ஓகேங்களா? ஸ்ட்ரெஸ் வந்து உங்களுக்கு கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸு. ஸோ இதெல்லாமே ட்ரையாங்கிளாக தான் உங்களுக்கு வந்து ரிப்ரசென்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் டயக்ராம். ஓகேங்களா? ஸோ இந்த லோட்னால் வர டிஃபார்மேஷன் சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெயின்னு சொல்லுவாங்க. அதையும் நம்ம டயக்ராமாக ரிப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். ஸ்ட்ரெஸ்ஸு, ஓகேங்களா? அது லோட்னால ஸ்ட்ரெஸ் க்ரியேட் ஆகும். கம்ப்ரெஷன் ஜோனில் க்ரியேட் ஆனால் கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன் ஜோனில் க்ரியேட் ஆனால் டென்ஷன் ஸ்ட்ரெஸ். ஓகேங்களா? டென்சில் ஸ்ட்ரெஸ்ஸு. ஸோ இது வந்து எதனால் இந்த ட்ரையாங்கிளை உங்களுக்கு நான் ஃப்ரேம் பண்ணுறேன் அப்படின்னா, பிகாஸ் உங்களுக்கு வந்து அதனுடைய டாப்லையும் பாட்டம்லேயும் தான் உங்களுக்கு மேக்ஸிமமாக இருக்கும். உங்களுக்கு வந்து அதனுடைய சென்டர் போர்ஷனுக்கு வர உங்களுக்கு வேல்யூ வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ அப்போ கண்டிப்பாக நீங்கள் ட்ரையாங்கிளாக தான் இது வந்து நம்ம வந்து வரைய முடியும். அப்படி தானுங்க? டாப்பில் மேக்ஸிமமாக இருக்கும், பாட்டமில் மேக்ஸிமமாக இருக்கும். டுவோர்ட்ஸ் சென்டர் வரும்போது உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகி 0 வரும். சரிங்களா? அது ஸ்ட்ரெயின் ஆகட்டும், ஸ்ட்ரெஸ் ஆகட்டும், ரெண்டுமே உங்களுக்கு டுவோர்ட்ஸ் சென்டர் வர 0 ஆகும். ஸோ இது உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? அந்த வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா இதை ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ ஆஃப்டர் பெண்டிங்க்கு அப்புறம் நியூட்ரல் ஆக்சிஸ் எப்படி இருக்கும்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே பாருங்களேன், நான் ஆன்சரை டேரெக்டாக சொல்லிடுறேன். லீனியரி வேரியிங் ஸ்ட்ரெயின் ஓவர் த கிராஸ் செக்ஷன். ஸோ இந்த லீனியர் அப்படிங்கிறது தான் முக்கியம். சரிங்களா? அதுதான் இங்கே கீவேர்டு. சரிங்களா? இங்கே யூனிஃபார்மால வேரி ஆகாது. ஸோ உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸோட டயக்ராம் ஆகட்டும், இல்லை ஸ்ட்ரெயினோட டயக்ராம் ஆகட்டும், ரெண்டுமே உங்களுக்கு யூனிஃபார்மாக வேரி ஆகாது. யூனிஃபார்ம்னா என்ன தெரியுங்களா? உங்களுக்கு டாப்பில் எவ்வளோ இருக்குதோ அதுதான் இவ்வளோ கீழே வர இருக்கும். அண்ட் தென் பாட்டம்லேயும் அதே ஸ்ட்ரெஸ் தான் இருக்கும், ஸ்ட்ரெயின் தான் இருக்கணும். புரியுதுங்களா? யூனிஃபார்ம் அப்படின்னா உங்களுக்கு டாப்பில் வந்து 10 kN இருந்துச்சு அப்படின்னா பெர் மீட்டர் ஸ்கொயர், ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ வந்து 10 kN/m² இருந்துச்சு அப்படின்னா நியூட்ரல் ஆக்சிஸ்லையும் அதே 10 kN இருக்கணும். ஸோ அப்போனா தானே யூனிஃபார்ம் அப்படின்னா புரிஞ்சுதுங்களா? மேலே என்ன வேல்யூ இருக்குதோ அதே தான் நியூட்ரல் ஆக்சிஸ்லேயும் இருக்கணும். பட் ஆனால் நமக்கு இந்த டயக்ராமை பார்த்தோன்னு சொல்லுங்கள், இது யூனிஃபார்மாக இருக்குது கிடையாது. மேலே ஒரு வேல்யூ டுவோர்ட்ஸ் சென்டர் வரும்போது நியூட்ரல் ஆக்சிஸ் ஜாயின் பண்ணும்போது 0 ஆகுது. ஸோ அப்போ உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸோ இல்லை ஸ்ட்ரெயினோ எப்படி வேரி ஆகுது? லீனியராக வேரி ஆகுது. ஸோ லீனியர் அப்படின்னா புரியுதுங்களா? ஸ்ட்ரெயிட் லைனாக இருந்துச்சு அப்படின்னா தான் அதை நம்ம லீனியர்னு சொல்லுவோம். புரிஞ்சுதுங்களா? கான்செப்ட் புரிஞ்சுதுங்களா? உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ ஆகட்டும், இல்லை ஸ்ட்ரெயினோட வேல்யூ ஆகட்டும், லீனியராக குறைஞ்சிக்கிட்டே வந்து நியூட்ரல் ஆக்சிஸில் 0 ஆகுது. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ லீனியராக வேரி ஆகும், ஸ்ட்ரெயின் ஆகட்டும், ஸ்ட்ரெஸ் ஆகட்டும். ஸோ இதை வச்சு ஈஸியாக நீங்கள் கான்செப்ட் தெரிஞ்சதாக தான் இதை எடுக்க முடியும். சரிங்களா?
ஸோ தியரி கொஸ்டினாக இருந்தாலும் கான்செப்ட் பேஸில் தான் கேட்பாங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்களா டைமென்ஷன் ஃபார் ஃப்ளக்சுவல் ரிஜிடிட்டி. ஸோ நான் இது ஏற்கனவே உங்களுக்கு நான் ஃப்ளக்சுவல் ரிஜிடிட்டினா என்னன்னு சொல்லியிருக்கேன். ஃப்ளக்சுவல் ரிஜிடிட்டி அப்படின்னா E/I. ஸோ அதாவது யங்ஸ் மாடுலேஷனையும் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவும் மல்டிப்ளை பண்ணினீங்க அப்படின்னா அந்த டேர்மை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா ஃப்ளக்சுவல் ரிஜிடிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனுடைய டைமென்ஷனல் ஃபார்முலா கேட்குறாங்க சரிங்களா. டைமென்ஷனல் ஃபார்முலா என்ன அப்படின்னா ஸோ ஜென்ரலாக வந்து உங்களுக்கு நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா MLTன்னு சொல்லுவாங்க. அதாவது மாஸ், லென்த் அண்ட் டைம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் எந்த ஒரு டைமென்ஷனையும் அதாவது எந்த ஒரு குவான்டிட்டியும் நம்ம டைமென்ஷனாக சொல்லணும் ஓகேங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து உங்களுக்கு ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு இது இருக்கும். இப்போ வந்து ஸ்பீட் அப்படின்னா என்னென்னு சொல்லுவோம், km/hல நம்ம மெஷர் பண்ணுவோம் கரெக்டுங்களா. லென்த்தை நம்ம என்ன மெஷர் பண்ணுவோம், மீட்டரில் மெஷர் பண்ணுவோம் ஓகேங்களா. அண்ட் தென் வந்து உங்களுக்கு வந்து டைம் இதில் மெஷர் பண்ணுவோம், செகண்டில் மெஷர் பண்ணுவோம். ஸோ ஈவன் தோ இந்த குவான்டிட்டி எல்லாம் ஒன்றோட ஒன்று தொடர்பு இல்லாமல் இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம ரிலேட் பண்ணுறதுக்கு தான் இந்த சிஸ்டம் கொண்டு வருவாங்க MLT ஓகேங்களா. ஸோ இதை தான் டைமென்ஷனல் சிஸ்டம் அதாவது டைமென்ஷனல் ஃபார்முலே அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ அது ஸ்டாண்டர்டாக எழுதிருக்கு. ஈவன் தோ அதை வந்து நமக்கு அந்த குவான்டிட்டியில் டிஃபர் ஆகிருக்கும். அதனுடைய ப்ராப்பர்ட்டி இது நம்ம டைம்னா வேறு, அதனுடைய யூனிட் வேறு ஓகேங்களா. ஸோ இது டிஸ்டன்ஸோட யூனிட் வேறு, அந்த மாதிரி வேறு யூனிட் எல்லாம் கம்பைன் பண்ணி ஒரே இதை ஃபார்முலாவாக நம்ம சொல்லணும். அதை தான் டைமென்ஷனல் ஃபார்முலான்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ இதை பேஸ் பண்ணி நிறைய சிஸ்டம்ஸ்லாம் இருக்குது. அதாவது CGS சிஸ்டம், MKS சிஸ்டம் சொல்லிட்டு நிறைய இருக்குது. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை ஓகேங்களா. ஜஸ்ட் இதை மட்டும் நான் வச்சுக்கோங்க. MLT M அப்படிங்கிறது மாஸ், அதாவது வெயிட் ரிலேட்டடாக எல்லா டேர்மையும் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படின்னா Mல சொல்லலாம். L அப்படிங்கிறது மெஷர் பண்ணுற டிஸ்டன்ஸ், அதாவது டிஸ்டன்ஸ் மீட்டரில் எதெல்லாம் மெஷர் பண்ணுறோமோ அதை நம்ம Lல சொல்லலாம். T அப்படிங்கிறது டைம் ரிலேட்டடாக செகண்டு அந்த மாதிரி ஹார் அந்த மாதிரி டைம் ரிலேட்டடாக இருக்கிற யூனிட்டெல்லாம் நம்ம இதில் மெஷர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நம்ம EIயோட யூனிட் என்னன்னு தெரிஞ்சால் தான் நம்ம MLTயில் நம்ம சொல்ல முடியும் சரிங்களா. ஸோ E அப்படிங்கிறது என்னென்னா யங்ஸ் மாடுலஸ் அண்ட் தென் I அப்படிங்கிறது உங்களுக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. யங்ஸ் மாடுலஸோட யூனிட் என்னது Newton/mm² தானே. ஏன்னா யங்ஸ் மாடுலஸ் அப்படிங்கிறது ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின். ஸோ இதனுடைய யூனிட் வந்து Newton/mm² ஓகேங்களா. ஸோ இது தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா டேரெக்டாக எழுதிடலாங்களா. I அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, அதனோட யூனிட் பார்த்தீங்கன்னா mm/4. என்னுடைய லாஸ்ட் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த யூனிட்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ யங்ஸ் மாடுலஸ்க்கு Newton/mm², ஐயோட யூனிட் mm/4. ஸோ இந்த mm² இருக்கும். இதில் ஒரு mm² கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா என்ன இருக்கும், ஒரு mm² மட்டும் இருக்குங்களா. ஸோ மேலே நியூட்டன் இருக்கும் அண்ட் தென் இந்த mm²ல இன்னொரு mm² போச்சு அப்படின்னா இன்னொரு mm² இருக்கும். புரியுதுங்களா என்ன சொல்கிறேன் அப்படின்ட்டு. mm/4 நான் இப்படி எழுதலாம், mm². ஸோ கீழே இருக்கிற ஒரு mm²ம் இந்த mm² கேன்சல் ஆச்சுன்னா அப்போ மீது இன்னொரு mm² மட்டும் பேலன்ஸ் இருக்குமோ அதை தான் நான் Newton.mm² எழுதியிருக்கேன். நியூட்டனை நம்ம என்னென்னு சொல்லலாம் அப்படின்னா நியூட்டன் எதனோட யூனிட்டுங்க, ஃபோர்ஸோட யூனிட்டு. அப்படிங்கிற அது டிஸ்டன்ஸை தானே நம்ம mmல மெஷர் பண்ணுவோம். ஆர் மீட்டரில் மெஷர் பண்ணால் டிஸ்டன்ஸில் சொல்லணும் அப்படின்னா ஸோ நம்ம என்னென்னு சொல்லணும், Lன்னு சொல்லணும். ஏன்னா நான் என்ன சொல்லியிருக்கிறேன், டிஸ்டன்ஸ் எல்லாம் மெஷர் பண்ணுறதை Lல சொல்லணும்னு சொல்லியிருக்கிறேன். Lன்னு சொல்லலாம். ஸோ Lன்னு சொல்லிக்கலாமா. பட் ஆனால் இங்கே ஸ்கொயர் இருக்கிறனால L² சொல்லணும் சரிங்களா. ஃபோர்ஸ் அப்படின்னா அதனுடைய டைமென்ஷனல் ஃபார்முலா ஸ்டாண்டர்டான ஃபார்முலா MLT⁻⁻2 ஓகேங்களா. ஸோ இதை சேர்த்து சொல்லுங்கள், M அண்ட் தென் L/T-2 கூட ஒரு L² இருக்குது சரிங்களா. ஸோ சேர்த்து சொல்லும்போது ML³ ஏன்னா இங்கே பவர் 1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ L³ T⁻⁻2 சிம்பிள் தான். நான் வந்து உங்களுக்கு இந்த அளவுக்கு இதை வந்து நீங்கள் காம்ப்ளிகேட்டடாக எடுத்துக்கவே தேவையில்லை. யங்ஸ் மாடுலஸோட யூனிட் என்ன Newton/mm² அண்ட் தென் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவோட mm/4. இதுக்கு கேன்சல் ஆனால் என்ன ஆகும், ஒரு Newton/mm² இருக்கும். நியூட்டன் எதனோட யூனிட், ஃபோர்ஸோட யூனிட். ஃபோர்ஸோட டைமென்ஷனல் ஃபார்முலா என்ன அப்படின்னா MLT⁻⁻2 ஓகேங்களா. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா. MLT⁻⁻2 அண்ட் தென் mm² அப்படின்னா அது டிஸ்டன்ஸோட யூனிட் தானே mmல சொல்லுவோம். டிஸ்டன்ஸை நம்ம இந்த சிஸ்டத்தில் சொல்லணும்னா என்னென்னு சொல்லலாம், Lல சொல்லலாம் ஓகேங்களா. லென்த்து, ஸோ லென்த்து. ஆனால் இங்கே mm² இருக்கிறனால லென்த்து² யூஸ் பண்ணிக்கிட்டேன் அவ்வளோதாங்களா. இந்த ஒரு டேர்ம் முடிஞ்சதுங்களா. இந்த டேர்மை இப்படி கொண்டு வந்துட்டேன் MLT⁻⁻2 அண்ட் தென் L² ரெண்டும் கம்பைன் பண்ணும்போது L² இங்கே ஒரு L இருக்குது, L³ மாறிக்கும் L³ T⁻⁻2. ஸோ இப்போ புரிஞ்சுதுங்களா. ஸோ இதனுடைய டைமென்ஷனல் ஃபார்முலா புரிஞ்சுங்களா. ஃப்ளக்சுவல் ரிஜிடிட்டியோடைய டைமென்ஷனல் ஃபார்முலா L³ T⁻⁻2. ஸோ இந்த அளவுக்கு தான் உங்களுக்கு கேட் எக்ஸாம்ஸ் இருக்கும். ஏன்னா ஈஸியாலாம் மார்க் வாங்க முடியாது. ஸோ இந்த அளவுக்கு கொஞ்சம் வந்து இது வந்து ரொம்ப ஈஸி தான். நீங்கள் கான்செப்ட் படிச்சிங்க, உங்களுக்கு ஓரளவுக்கு மேத்தமேட்டிக்கலாக உங்களுக்கு ஓரளவுக்கு நீங்கள் ஸ்ட்ராங் அப்படின்னா உங்களுக்கு ஈஸி தான். உங்களுக்கு இதை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். இந்த ரொம்பலாம் ட்விஸ்ட்லாம் எதுவும் இல்லை, ஈஸியாக தானே இருந்துச்சு. இந்த வீடியோவில் ஒரு 3 சம்ஸ் வந்து பார்த்துருப்போம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் ஓகேங்களா. பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸில் இன்னும் வந்து உங்களுக்கு வந்து நிறையா ஒரு ரொம்ப அட்வான்ஸ்டாக உங்களுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ப்ராப்ளம்ஸ் இதில் ஏதாவது இருந்துச்சுனாலும் நம்ம சால்வ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. நம்ம அப்பப்போ பார்க்குற கான்செப்ட்ஸில் என்ன மாதிரியான எக்ஸாம்ஸில் என்ன மாதிரி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ அப்போ தான் நமக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் கொடுத்துருங்க. என்ன மாதிரியான சப்ஜெக்ட்ஸில் உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. அண்ட் தென் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கிளம்புங்க சரிங்களா. தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.